புல்லின் வாக்கீண்டானை பொல்ல அருகனை புல்லின் வாக்கீண்டானை பொல்ல அருகனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்பு கார் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்பு கார் வெள்ளியெழுந்து வியாழமூரங்கீற்று வெள்ளியெழுந்து வியாழமூரங்கீற்று புள்ளும் சிலம்பினகால் போதரே கண்ணினாய் புள்ளும் சிலம்பினகால் போதரே கண்ணினாய் குள்ள கூலீர குடைத்து நீராடாதே குள்ள கூலீர குடைத்து நீராடாதே பள்ளி கிட தேயோ பாவாய் நீ நன்னாளாய் பள்ளி கிட தேயோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேளோரும் பாவாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேளோரும் பாவாய். நமஸ்காரம். திருப்பாவை 12. அட்ட பிறவி தூய கெடனாமதடும் தீத்தன் நட்டில்லை சிற்றம்பலத்தேத்தியாடும் கூத்தன் இவ்வாடும் கோவலயமும் எல்லோமும் காட்டும் படைக்கும் கரங்கும் விளையாடி வட்டையும் பேசி வளை சிலம்பவார் கலைகள் அற்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டற்ப புதி கழும் பொய்கை குடைந்துடையான் போர் பாதம் ஏத்தி இருஞ்சூனை நீராடுலோரம் பாவாய். எல்லாருக்கும் நமஸ்காரம். மார்கழி மகோத்சவத்தில் நம்ம சௌந்தர்ய லகரிக்கு அடுத்தாப்புல இனி பார்க்க போகிறது பகவத்கீதா. ஓம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா தியானம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம்
व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्बा त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. இந்த பகவத்கீதா தியானம் அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் அப்படின்னா, நம்ம குந்தி புத்திரனாய அர்ஜுனன், அவருக்கு இன்னொரு பேர் தான் பார்த்தன். ஸோ நம்ம அர்ஜுனனுக்கு பிரதிபோதிதான்னா அவருக்கு உபதேசம் பண்ணின, அவருக்கு சொல்லி கொடுத்த. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம், அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணின. பகவதாம் நாராயணேன ஸ்வயம், ஸ்ரீமத் மகாவிஷ்ணு அவரே ஸ்வயம் உபதேசிச்சிருக்கார் அர்ஜுனனுக்கு. ஸோ பகவத் நாராயணேன ஸ்வயம். व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये மகாபாரதம். அப்போது நம்ம புராண முனியான வியாச மகரிஷி இந்த மகாபாரதத்தோடு மத்தியத்தில் தான் இந்த கீதையை இன்சர்ட் பண்ணுறார். அதாவது மிடில் ஆஃப் மகாபாரதம் தான் கீதை வருது, கீதையோட சாப்டர்ஸ் அங்கே தான் வருது. அத்வைதாமிருதவர்ஷிணி பகவதி அஷ்டாதசாத்தியாயினீம், அத்வைத அமிர்தத்தை அப்படியே வாரி வழங்குறாளாம் கீதா தேவி நமக்கு. அந்த கீதையில் அஷ்டாதசாத்தியாயினீம், அஷ்டாதசம்னு வச்சா 18 அத்தியாயங்கள் இருக்குது இந்த கீதையில். அம்பா துவாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி. ஸோ இதை எல்லாத்தையும் உள்கொண்டிருக்கிற இந்த பகவத்கீதா தேவியை நான் ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். அத்தியாயம் 1, அர்ஜுன விஷாத யோகம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किम् अकुर्वत सञ्जय. सञ्जय उवाच दृष्ट्वा तु पाण्डवानीकं व्यूढं दुर्योधनस्तदा आचार्यमुपसङ्गम्य राजा वचनमब्रवीत्. पश्यतां पाण्डुपुत्राणाम् आचार्यमहतीं च मुं व्यूढां द्रुपदपुत्रेण तव शिष्येण धीमता. अत्र शूरा महेश्वासा भीमार्जुनसमायुधि युयुधानो विराडश्च द्रुपदश्च महारथः दृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित्कुन्दिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः. நமஸ்காரம். ஸ்ரீலக்ஷ்மி உமாபதி சென்னிமலை. ஸ்லோகமும் அதன் பொருளும். ஸ்லோகம். சித்திரம் வடதரோர்மூலே விருத்தா சிஷ்யா குரோர்யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயः. பொருள். சித்திரம் வடதரோர் மூலே, அழகான ஆல விருட்சத்துக்கடியில உட்கார்ந்துருக்கிற விருத்தா சிஷ்யா குரோர் யுவா, நம்ம வித்யாலயங்கள்ல டீச்சர்ஸ்மார் பெரியவாளாவும் நாம சிஷ்யாக்கள் சின்னவாளாவும் இருப்போம் இல்லையா? ஆனா அங்க குரு யுவாவா இருக்காராம், சிஷ்யாக்கள் விருத்தாவா இருக்காராம். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், குரு மௌனமா இருந்தே வித்ய கல்பிக்கிறாராம், வியாக்கியானம் பண்றாராம். சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா, சிஷ்யாக்களுக்கு ஒரு சம்சயம் கூட இல்லையா. இன்னொரு தடவை ஸ்லோகம் பார்க்கலாமா? சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரோர் யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயா.
நமஸ்காரம். நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். என் பேர் சிவாத்ரிநாத்.